சுபத்ரா, அர்ஜுனன், காதலும் வீரமும். அர்ஜுனன், பாண்டவர்கள் அரசியல் பிரச்சினைகளால் வனத்தில் தங்கி தவம் செய்தான். நர்மதா நதிக்கரையில் உறுதியுடன் தவமியற்றினான். கிருஷ்ணன் தனது அன்பு தோழனான அர்ஜுனனை சந்திக்க வருகிறான். உன் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தேறப் போகிறது என்று கூறுகிறான். கிருஷ்ணன் அர்ஜுனனை துவாரகைக்கு அழைத்துச் செல்கிறான். அங்கே அவன் தன் தங்கை சுபத்ராவை சந்திக்கிறான். துவாரகாவில் அர்ஜுனன் அழகிய சுபத்ராவை பார்த்தவுடன் அன்பில் விழுந்து விடுகிறான். அவளது ஒளிமிகு முகம், புன்னகை அவனை மயக்குகிறது. அர்ஜுனனும் சுபத்ராவும் காதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். முத்தமிழ் இசையும் மலர் வாசனையும் காதலின் முதல் அசைவுகளாக இருக்கின்றன. காதலுக்கு தடைகள் இருந்தாலும் கிருஷ்ணன் தனது சகோதரிக்கு அர்ஜுனன் சிறந்தராக இருப்பான் என்று உறுதிப்படுத்துகிறான். சுபத்ரா அர்ஜுனனை திருமணம் செய்வதற்கு மனதளவில் முடிவு செய்கிறாள். அவள் உறுதியுடன் தனது பாட்டி குந்தியையும் சரணடைகிறாள். சுபத்ரா அர்ஜுனனை தானே தேரில் அழைத்துச் செல்லும் வினோதமான வழியை திட்டமிடுகிறாள். இது கிருஷ்ணனின் அறிவுரை. அர்ஜுனன் சுபத்ராவை திருமணம் செய்து துவாரகாவில் மங்களமாக புணர்ச்சியாகிறான். அர்ஜுனனுக்கும் சுபத்ராவிற்கும் அபிமன்யு என்ற வீரப்பிள்ளை பிறக்கிறான். அவன் கௌரவர்களுடன் எதிர்கொள்ள போகும் பெரும் வீரனாக உருவாகிறான். முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.